ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம வந்து போன வீடியோவில் ரிங்கு இப்படி போகிறதுன்னு 2 ரிங் போட்டு காட்டினேன். இப்போ வந்து இந்த ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங் எப்படி வருது சேர்ந்து வர்றது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவை யாருமே பார்க்கல, ரொம்ப பேர் பார்க்கவே இல்லை, ஏன்னு தெரியல. நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, என்னென்னு தெரியல, பார்க்கல. தோரணமாக போட்டு காட்டாதனால பார்க்கலையா என்னென்னு தெரியல. நான் இப்போ வந்து தோரணமாக போடாமல் இப்படி தான் போட்டுக்கிட்டே வரேன். நான் வந்து ஜாயிண்ட் பண்ணும்போது அடுத்த வீடியோவில் நான் தோரணம் மாதிரி இப்படி போட்டு காட்டுறேன். ஒரு 2-3 தோரணம் அப்படியே சேர்த்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அதேமாரி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ரிங்குள்ளே ஒரு ரிங் எப்படி போடுறதுங்கிறத அப்புறம் காட்டுற மாதிரி 3 அடியில் ஒரு வயர் எடுத்துக்கிட்டு இந்த 3 விரல்லையும் கொஞ்சம் விட்டுடணும். விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பின்ன போகிறோம். அப்போ பின்னும் போது இந்த ரிங்கை வந்து இந்த வளையத்துக்குள்ளே போட்டுருவோம். ஒயருக்குள்ளே இதை மாட்டிடணும். மாட்டிட்டு இங்கே வரும். எப்பொழுதும் போல் ரிங் போடுற மாதிரியே தான் இப்படி சுற்றிக்கிட்டு இது உள்ள ஒரு ரிங்கு மறுபடியும் இந்த ரிங்கு உள்ளே விட்டு இழுத்து வரும். இழுத்து இந்த ஒயரில் கோக்கணும். கோத்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வயரையும் எடுத்து மேலே தூக்கி போட்டு நம்ம வந்து அதில் சொருகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ரிங்கில் உள்ளே விட்டு சொருவ வேணும். அதுக்கு வகை அது பாருங்கள், இங்கேயே எடுத்துக்கோங்க. இங்கேயே எடுத்து இதை தூக்கி மேலே வச்சு இதை நவுத்திக்கிறோம். நவுத்திட்டோமா, இந்த ஒயர் உள்ள இதை விடணும். விட்டு இழுத்துட்டு அந்த ரிங்கு உள்ள நம்ம விடணும். இதை நான் வந்து இருக்கிறதுக்காக இந்த சைடு விட்டுருக்கேன். மறுபடியும் அந்த ரிங்கு உள்ளே இதை விட்டுறணும். விட்டுட்டோமா, இழுத்துக்கங்க. நல்லா இழுத்துக்கிட்டு மறுபடியும் வழக்கம் போல் இந்த ஒயருக்கு கீழே அப்படியே விட்டுட்டு இந்த ஒயருக்கு மேலேயே நம்ம இதை வச்சு இந்த வளையம் முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது உள்ளே சேர்த்து நம்ம போடுறோம். அதான் உள்ளே மாட்டி போடுறோம். போட்டுட்டு இதே உள்ளே பாருங்கள், இந்த ஒயரத்தை போதா இது உள்ளே போய் இது உள்ளே நம்ம சொருவோம். அதுக்கு வந்து இது உள்ளே முன்னாடி நம்ம விட்டு எடுத்துட்டு இங்கே பாருங்க, இதில் நம்ம வந்து சொருவ போகிறோம். சொருவிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோமா, இந்த ஒயரை தூக்கிட்டு இந்த ஒயரு உள்ள இழுத்துக்கிட்டு நம்ம இப்போ கையை கழட்டிக்கலாம். ஒரு விரலுக்கு மட்டும் கழட்டிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒரு வயிறு வருது. இந்த ஒன்று வருது. அதுக்கும் எதிர்த்தாப்பில் 2 ஒயர் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 நட மாட்டினமே 2 ஒயர் இருக்குது. இந்த ஒயர் எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி மே ஒயரை அந்த சைடு ஒயர் எந்த சைடு இருக்கோ அதே சைடில் மே ஒயரை அங்கே கொண்டு போய் இது உள்ளே விட்டுரும். மே ஒயரை அந்த சைடு போயிட்டு வலது பக்கம் வந்துச்சு. வலது பக்கம் நம்ம விட்டுட்டோம். இப்போ வந்து இடது பக்கம் இந்த ஒயர் வந்துட்டு அதே மாதிரி இந்த ஒரு ஒயரு 2 ஒயர், இதுக்கு இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒரு ஒயரு இந்த 2 ஒயர் வருது. அதுக்கு நேர் எடுக்க இங்கே பாருங்கள், 2 ஒயர் இருக்கும். இந்த ஒயர் இருக்கா, இந்த ஒயர் இந்த சைடு இருக்குது. அதனால் மேல் ஒயரை இந்த பக்கம் எடுத்துக்கணும். ஒயர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இது உள்ளே மாட்டோம். இது உள்ளே மாட்டி இப்போ வந்து இந்த வளையத்துக்குள்ளே எப்போ பின்னாலும் வளையத்துக்குள்ளே பின்னுறதை பார்த்து பின்னுங்க. வளையத்துக்குள்ளே மாட்டிட்டு இங்கே பாருங்க, இந்த ஒயரை தூக்கிட்டு இது உள்ளே நம்ம விடணும். இப்போ 3 ரவுண்டு முடிஞ்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 4 ரவுண்டு போடுறோம்.
இந்த ஒயர் மேலே போகிறோம். அவர் வந்து இதை பண்ணு, இந்த ஒயர் இருக்கா, ஸ்டார்டிங் ஒயர் வரணும். இந்த ஒயருக்கும் மேலேயே இதை கொண்டு வா. கொண்டு வந்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள், இந்த ஒயருக்கும் உள்ளே விட்றோம். அதை எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த ஒயரை இதை தூக்கிட்டு இது உள்ளே விட்றோம். புரியலன்னா ஒரு நடைக்கு 2 நடை போட்டு பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு ரவுண்டு போட்டுட்டோம்னா ரிங்கு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த ஒயரை தான் நம்ம சுற்றிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர், ஒரு ஒயரு 2 ஒயர், இந்த 2 ஒயருக்கும் வேறு எதுக்கு ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள். அது பிரிச்சிங்கன்னா 2 ஒயர் வரும். 2 ஒயர் வரும். இந்த பக்கம் எந்த ஒயர் இருக்கோ அதை பாருங்கள், 2 ஒயர் இருக்கா வரும். அந்த பக்கம் தள்ளிக்கணும். ஒயர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நேர் ஒயர் தள்ளிக்கிட்டு இந்த 2 ஒயருக்கும் இடுப்பில் விட்டு இப்படி கொண்டு வரணும். அப்புறம் வந்து இந்த ஒரு ஒயரு 2 ஒயர், இந்த 2 ஒயருக்கும் எதுக்கு 2 ஒயர் இருக்கும் பாருங்க. 2 ஒயர் இருக்கா, அதில் வந்து மேல் ஒயரு இந்த சைடு இருக்குது இடது பக்கம். அதனால் இந்த ஒயரு இடது பக்கம் இருக்குது. அதேமாரி இந்த ஒயரை இடது பக்கம் தள்ளுறோம். தள்ளிட்டு இந்த 2 ஒயருக்கு இடுக்கில் நம்ம மாட்டுறோம். அதாங்க ரிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது உள்ளே போட்டுரும். வழக்கம் போல் இந்த ஒயரை தூக்கிட்டு இது உள்ளே போகும். ஒரு வளையத்துக்குள்ளே ஒரு வளையம் போடுறது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நல்லா டைட்டான ஒயராக எடுத்து நீங்கள் தோரணம் போடுங்க. இங்கே பாருங்கள், இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை இப்போ இழுத்து உள்ளே தோறிவிடும். இந்த மேல் ஒயரை நல்லா இழுத்துக்கோங்க. உள்ள ஒயரை நல்லா இழுத்து 2 இதாக சொருவி உள்ளே தள்ளிடுங்க. இப்போ வந்து இந்த மேல் ஒயரை என்ன பண்ணுறோன்னா, இது நல்லா இழுத்துக்கோங்க. மேல் ஒயரை இழுத்து இங்கே பாருங்கள், இது உள்ளே போட்டு நான் வந்து பசை வைக்க சொன்னேன். பசை இருந்தால் வைங்க, இல்லாட்டினா அப்படியே விட்டுட்டு வெட்டிடுங்க. நான் இதிலலாம் பசை தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த இதில் வந்து இந்த பேஸ்ட்டை நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே நம்ம இதை வெட்டி விட்ருவோம். இழுத்து இப்படி ஒட்டினோம்னா ஒட்டிக்கும். அதாங்க ஒட்டிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே அழகாக வெட்டி விட்ருங்க. 2 ரிங் முடிஞ்சிடுச்சு. ஒரு ரிங்குள்ளே ஒரு ரிங் போட்டாச்சு. அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் வந்து 3 ரிங்குக்குள்ளே ஒரு ரிங்கு நம்ம போட போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவை எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.